இன்னைக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குரூஷியல் லைஃப், நம்மளுடைய ஏர்னிங் பீரியட் 35 ஏஜ்ல இருந்து 45 ஏஜ் வரையும் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் லைஃப் ஸ்பேன்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர் ரெஸ்ட் ஆஃப் லைஃப்ல இருக்கக்கூடிய சக்சஸை கொண்டு வரக்கூடிய அது பீரியட். தட் இஸ் த ஃபவுண்டேஷன் பீரியட்னு சொல்லலாம். இந்த ஃபவுண்டேஷன் பீரியட் இஃப் இட் இஸ் நீங்க கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய லைஃபோடைய பேலன்ஸ் லைஃப்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அதே நம்ம வேற மாதிரி ட்விஸ்ட் ஆயிடுச்சுனாக்கா ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பேட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அப்போ நம்ம அதை எந்த அளவுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணணும், அந்த ஏஜில் நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கமாக இருக்கட்டும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இந்த ஏஜில் நம்மளுடைய க்ரூஷியலான ஒரு லைஃப் பீரியடுங்க. இங்கே 35 to 45 ஏஜில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு நார்மல் ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டி ஒரு 25-28லேருந்து நம்மளுடைய ஜாபோடைய ஒரு ஸ்டெபிளைசிங் பார்ட்டுக்கு நம்ம வரோம். கரெக்டாக? அப்போ நமக்கு ஓவர் த பீரியட் 30லேருந்து 35 க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த 35லேருந்து நமக்கு ஓரளவுக்கு இன்கம் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா, நம்ம லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்ம சில இஎம்ஐஸ் எடுப்பாங்க. அந்த இஎம்ஐஸ் அவங்களோட சேலரியை விட ஜாஸ்தியாக இருந்தால் த்ரூ த கிரெடிட் கார்டு இஎம்ஐஸ் நிறைய போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு மிட் லைஃப் ஃபினான்ஷியல் க்ரைசிஸை உருவாக்கிடும். இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நம்ம நிறைய கேட்ஜெட்ஸ் வாங்குவோம், இல்லை வீட்டுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போவோம், வீட்டில் இருக்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு அடிக்கடி ரெஸ்டாரண்ட்ஸ் போவாங்க. அதே போல் நம்மளோட ஸ்பெண்டிங் த்ரூ த இஎம்ஐ கிரெடிட் கார்ட்ஸ் அந்த லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது ஒரு ஃபைனான்ஷியல் க்ரைசிஸை கண்டிப்பாக உருவாக்கும். இந்த மீன் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை அவாய்ட் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து பட்ஜெட்டிங் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த எக்ஸ்பென்சஸ் தேவையா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நமக்கு அதை யோசிக்கவே மாட்டோம், ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஏர்ன் பண்ணுறதை மட்டுமே நம்மளுடைய மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸை நிறைய பண்ணிவிட்டு அந்த டைமில் அவங்க நிறைய சஃபர் ஆகிறத பார்க்குறோம். அதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அட்வைஸை நம்ம இதை சொல்லலாம். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டைமில் தான் நிறைய பேர் லோன்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணிப்பாங்க. அது ஒரு பெரிய அசெட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இஎம்ஐ ரியல் எஸ்டேட்டில் இஎம்ஐக்கு போவாங்க. அந்த மாதிரி லோன்ஸ் போகும்போது ஈவன் சில இதுக்காக பர்சனல் லோனையே அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த பர்சனல் லோன் இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. அந்த பீரியடில் உங்களுக்கு சப்போஸ் ஒரு ஃபேமிலியில் அந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்க, 2 பேருமே ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அவங்களுக்கு சப்போஸ் ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அவங்களால நாட் ஏபிள் டு கண்டினியூ த ஜாபாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்குள்ள ஒரு டிவோர்ஸ் இருக்கட்டும், ஏதோ ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, அவங்களுடைய ஒரு இன்கம் ஸ்டாப் ஆகிடுது. அந்த இன்கம் ஸ்டாப் ஆனதும் ஒரு இன்கமில் அவங்க சர்வே பண்ணணும். ஆல்ரெடி கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இதையும் நீங்கள் மைண்டில் கன்சிடர் பண்ணணுமே தவிர இமிடியேட்டாக நம்ம 2 பேரும் இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. மேபி இதெல்லாம் நீங்கள் சைடில் யோசிக்கணும். அதாவது சப்போஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலோ இல்லை ஃபேமிலியில் ஒரு டிஸ்பியூட் வந்தாலோ அடுத்தது என்ன பேக்கப் இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்ததான் இந்த ஏஜில் நம்ம இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நம்மளுடைய ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக நான் காலேஜ் படித்தேன் ஸோ அதோடு முடிஞ்சிடுச்சு நம்ம கண்டிப்பாக இருக்கவே முடியாது. நம்மளுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை எனி ப்ரொஃபஷனில் இருந்தாலும் நம்மளோட ஸ்கில்ஸ் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளை அப்டேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இப்போ நானும் பார்த்திங்கனாக்கா டே டு டே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா நான் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவேன், நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய நாலேஜை நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, நான் என்னோடய ஸ்கில்லை அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய ட்ரைனிங்ஸ் அப்டேட் பண்ணிப்பேன், நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபஷன்ஸ்லையும் நீங்கள் தன்னை அப்டேட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கல அப்படின்னா எங்கர் ஜென்ரேஷன்ஸ் உள்ள அவங்க நம்மளை விட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஜாபுக்காக கண்டிப்பாக அது ஒரு டேஞ்சரான பொசிஷன்ஸ்க்கு லீட் பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ எப்பவுமே நம்ம ஸ்கில்ஸை கடைசி வரை நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். அப்போ தான் நம்மளுடைய ப்ரொஃபஷனில் நம்ம ஒரு அப்டேஷன்ஸில் இருப்போம். இன்றைக்கி ஏஐலாம் வந்திருக்கு, அது எல்லா ப்ரொஃபஷன்ஸில் டாமினேட் பண்ணதுன்னா இன்றைக்கி எத்தனையோ ஐடி பீப்புள்ஸ் எங்ககிட்ட மீட் பண்ணக்கூடிய கிளைண்ட் சொல்லுவாங்க, நிறைய பேர் ஜாப்லேருந்து அவங்க குவிட் பண்ணுறதுக்கும் அதுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா அவங்க கரிக்குலர்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னாக்கா, ஒரு 100 பேர் இருக்க இடத்துல யாரெல்லாம் படித்து இன்னும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டாங்களோ, ஷார்பன் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்கள மட்டும் ரீட்டைன் பண்ணுறக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கலாம்.
ஸோ இது மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய சேலஞ்சஸ் பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய ப்ரொஃபஷன்ஸில் நம்ம அப்டேட் பண்ணிக்கணுன்றதை எப்போயுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். இதுவும் வந்து அந்த 35 to 45ல் சம்பாதிக்கிறோம், நம்ம செலவு பண்ணுறோன்னு இல்லாமல் இந்த மாதிரி தன்னை நம்ம வந்து நாலேஜை ஷார்பன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்ததான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேவிங் ஹேபிட்ஸ் இதுவரையும் நீங்கள் சேவ் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போத்துலேருந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு கொண்டு போங்க. அப்படி நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்யூச்சரை வந்து யாருமே காப்பாற்ற முடியாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போத் பார்ட்னர்ஸ் 2 பேரும் உட்காந்து நம்மளுடைய பட்ஜெட்டிங் பண்ணுங்கள். நமக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அதில் நமக்கு தேவை என்ன, அதாவது நீட்ஸ் என்ன, நமக்கு வாண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh earn பண்ணுறோம் அப்படின்னா 50% உங்களோட நீட்ஸ் அத்தியாவசிய பொருள்களாக இருக்கலாம், ஒரு 30% வாண்ட்ஸ். இந்த மந்த் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, நெக்ஸ்ட் மந்த் ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க, அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்காக நீங்கள் ஏதாவது பொருளை வாங்கியிருக்கலாம். இப்படி இருக்கிறதுலாம் வாண்ட்ஸ், அதாவது ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீட்ஸ் எவ்வளோ, வாண்ட்ஸ் என்ன, பட்ஜெட்டிங் பண்ணுங்கள் 2 பேரும் உட்காந்து. நம்ம இவ்வளோ நாளாக நம்ம பண்ணவே இல்லைன்னா 10% இனிஷியலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 30% ஆஃப் யுவர் இன்கம் ஏர்னிங்ஸ்லேருந்து நீங்கள் அதை சேவ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் மோடுக்கு கொண்டு போயிடுங்க. இப்படி நீங்கள் பண்ணணும். அதாவது பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுவரையும் பண்ணலைன்னா பரவாயில்ல, ஆனால் இனி பண்ணுறதை வந்து சீரியஸ்னஸாக பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம இப்பையும் பண்ணலை அப்படின்னா நம்ம ஒரு பேசும் பொருளாக தான் நம்மளுடைய ஃபேமிலியும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சொசைட்டி, நம்மளுடைய குழந்தைங்க எல்லாமே அப்படி பார்ப்பாங்க. நம்ம ஒரு டிசிப்ளின் ஹேபிட்டை நம்ம பசங்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நம்ம அந்த டிசிப்ளினில் இருக்கணும். இப்படி நீங்கள் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஏர்னிங்ஸு உங்களுக்கு ஒரு சேஃப்டியும் ஒரு செக்யூரும் கிடைக்கும். கம்ஃபர்டபுள் ஃப்யூச்சர் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணும்போது தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் நம்மளுடைய குழந்தைங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு மிடில் ஸ்கூலில் படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய